ஷெய் பெஸ்டோ பிரமா கைலாசத்திலிருந்து அவர் பார்வையில் 4 திசையில் உள்ள கணக்கு துரும்பு சேட்டை பண்ணியிருந்தாலும் கணக்கு திரை லோகத்தில் நீதிமன்ற கோர்ட்டுக்கு போயிடும். உலக நாட்டுக்கே போயிடும். தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு முழுவதும் நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, எல்லாமே கேட்டுக்கோ. கணக்கு விட்ட கணக்கு கரெக்டாக என்ன நடக்கணுமோ என்ன பண்ணணுமோ அது கிளியராக பண்ணுவார். என்ன செய்யணுங்கிறது கரெக்டாக பண்ணுவார். அதான் தண்டனை கொடுக்கலன்ட்டார்ல. 7 ஜென்மமாக நான் தண்டனை கொடுக்கல, அதான் ஆடாத ஆட்டம் ஆடிட்டான் மானிட பிறவி. இந்த ஜென்மத்தில் நான் தண்டனை கொடுக்காம நான் விடமாட்டேன் அப்படின்ட்டார். ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் கிச்சனு அவனுடைய சரித்திரமே உள்ளே உட்காந்துருக்கு அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. தென் பகுதியில் சர்வக்கல், அந்த சர்வக்கல் இப்போ கணக்கு எடுப்பார். அதில் கணக்கு ஏகப்பட்ட கணக்கு இப்போ உள்ள எடுப்பார். அதை தட்டிட்டான். அது காவல்துறை என்ன பதில் சொல்லுதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டார். அவன் ஏற்கனவே வந்தான். அது எப்படிங்கிறத தலைபாபுரம் செட்டியார்பட்டி தலைபாபுரம் காவல் நிலையம் பார்க்கணும். சரியா? 100 மையத்தை கொடுத்தாச்சா, டக்குன்னு அந்த வண்டி இருந்துச்சா, கேஸ் நடக்க அந்த இடத்துல என்ன தப்பு நடக்க அவனை தூக்கி ரிமாண்ட் பண்ணணும். சரியா? ரிமாண்ட் பண்ணாமல் உங்கள் இதில் சட்டத்தில் ஓட்ட இருக்குன்னு வழக்கறிஞர்லேருந்து காவல்துறை வரைக்கும் நீங்கள் ஆட்டி போறிய ஓட்டி போறிய. இப்போ அந்த முற்றுப்புள்ளியை வெளியே எடுக்கார். சரியா? ஏழை எளிய மக்களை நசுக்குதான், ஏழை எளிய மக்களை கொல்லுதான். இவன் காகித பேப்பர் பணம் கட்டாக வச்சுருக்கிறவன் லேசாக அப்படி வீசி எரிஞ்சிட்டு தப்பிச்சு வீட்டில் போய் 2 காலை கையை தோலில் தூக்கி போட்டு நக்குதான். நக்கை உள்ளே விட்டு வெளியே விட்டு நக்குதான். அப்போ அந்த நக்கல் கணக்கு எடுக்கணும்ல, அதுக்கு தான் பிடிக்கார். 100 மயம் கணக்கு போட்டார். நீதிமான், நீதி அரசர், நீதித்துறை, நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். நீ 100 மயம் விருதுநகர் மாவட்டம் 13வது கோடீஸ்வரர் ஜோதிலிங்கம், 13வது கோடீஸ்வரர். இப்போ அரசியல்வாதி இந்த கணக்கு இன்றைக்கி போட்ட கணக்கு கேட்கன்னு அவன் பொண்டாட்டி பிள்ளையோட உட்காந்து கணப்பான். சரியா? கணக்கெட்டும்ட்டார். கணக்கை விடு, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் என் பூமியில் மக்கள் பார்க்கணும் அப்படின்ட்டார். என்னுடைய கணக்கு, என்னுடைய ஏழை எளிய மக்கள் விவசாயம் பண்ணுறவன் என்னுடைய கணக்கை அவன் பார்க்கணும். அதுக்கு தான் விட சொல்லுதார். விவசாயம் பண்ணுறவன் தான் 100 தட்டுவான். எனக்கு இங்கே பிடுங்க தான், இங்கே அடிக்க வாரான், இங்கே அதான் கைலாசத்தில் நடக்கல, அதுதான் கணக்கு. அதனால் கணக்கை 100 மயம் விருதுநகர் மாவட்டம் விடு. சரியா? 100 மயம் அடித்தானா 13வது கோடீஸ்வரர் ஜோதிலிங்கம், கீழே பஜ்ஜலா தேவி. புரியுதா? பேரை தட்டி விடு. அதை ஆட்டோமேட்டிக்க அவன் அந்த கணக்கு வரையில் அவன் பார்த்து கடவுள் வந்துட்டார், இனிமேல் நம்ம நல்லபடியாக நமக்கு பசியமத்துவார்னு அந்த ஏழை எளிய மக்கள் 100க்கு அடித்தானா சந்தோஷமாக போவான். அது இவர் பார்த்துக்கிடுவார். நீ அனுப்பலைனா சிக்கல் பயங்கரமாக வரும். விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்தவொடனே வானரப்பட இராணுவம் உள்ளே நின்று கணக்கு எடுப்பான், தோண்டி எடுப்பான். முக்கால் சத்தியம் போட்டாச்சுப்பா. கணக்கு எடுத்து தோண்டி பாருப்பா, தோண்டி பாரு, தோண்டி எடு, தோண்டி விடு. சரியா? 100 மயம். சரியா? 100 மயத்தில் அடித்த மக்கள் பூராமே தத்தளித்து போய் கிடக்கு. பாவம், 100க்கு அடித்தாலும் எங்களுக்கு தீர்மானம் கிடைக்கலன்ட்டுருச்சு. சரியா? இதுக்கு கோர்ட்டுக்கு போகக்குள்ள இங்கே பரிசல் பண்ணி முடிச்சிருந்தான். எல்லாம் பூரா காவல்துறையில் அத்தனை அதிகாரிகளுக்கும் எல்லாம் 2 கண்ணு முழிப்பு தான் இருக்குது. அந்த அமைப்பு கீழே இறங்கி கடவுள் ஒன்று இருக்காருன்னு அந்த பயம் இல்லை. கண்ணை கீழே இறக்கணும், 2 கண்ணை முழிக்கக்கூடாது. சேசலில் நான் தான் தாட்டியம்னு இருக்கக்கூடாது. உட்காந்துட்டார் மீசை திருக்கி, கடவுள் மிதிச்சிருவார், நொறுக்கி போடுவார். முக்கால் சத்தியம் பொறிஞ்சிக்கோ. சிவன் குடும்பத்தை தப்பு செய்ய நினைக்காத. சரியா? அரசியல்வாதி, 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறவன் ஒழுங்கா போ. எதுவுமே தப்பு செய்கிற கணக்கு திரை லோகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒத்தி போ. எல்லாம் அனைத்து கணக்கு போடுறவனுக்கு பூரா தப்பு செஞ்சு வச்சுருக்க அத்தனை தப்பு கணக்கு பூரா திரை லோகத்தில் ஓடிக்கொண்டே இருக்குது. புரிஞ்சு ஒழுங்கா போ. நீதி அரசர் கணக்கு போட்டார். முக்கால் சத்தியம் இந்த கணக்கு நீதி அரசர். சரியா? சிவன் குடும்பத்தை காவல்துறைக்கு வரவோ, அங்கே வந்து கணக்கு பார்க்கவோ, இங்கே வந்து கணக்கு பார்க்கவோன்னு அலக்களிக்காத. சரியா? தன்னால் குடும்பம் 7 ஜென்மத்துக்கு அப்புறம் இப்போ தான் உட்காந்துருக்கு, நொந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. சிவனும் பார்வதி குடும்பம், சிவன் குடும்பம். புரியுதா? இதெல்லாம் கதை, பெரிய கதை. உங்களுக்கெல்லாம் இப்போ ஆடு மாடு கோழி பறவைகளை தின்னுட்டு உங்களுக்கு அந்த அறிவு வராது. சரியா? எல்லா அதிகாரியிலேருந்து அரசியல்வாதியிலேருந்து பலாயிரம் கோடி திருச்சி போகிறவனுக்கு அந்த அறிவு வராது. இடத்துக்கு தான் ஓடுவான். இப்போ இடத்துக்கு அந்த கல்லை எடுக்காரு, சர்வ கல்லை எடுக்காரு. இப்போ தான் எல்லா சிரிக்கி மாலும் மாட்டுவான், எல்லா கண்டார ஒளி மாலும் மாட்டுவான். முக்கால் சத்தியம் ஆணும் பெண்ணும். முக்கால் சத்தியம்டா.